वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्री श्री भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு லாஸ்ட் வீக், அதாவது புதன்கிழமை அன்னைக்கு பிரபு உங்களுக்கு 28 வரைக்கும் 26 வரைக்கும் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 27ல இருந்து தொடங்கணும். இல்ல மாதாஜி, 29ல இருந்து 28 வரைக்கும் 35 வரைக்கும். கரெக்ட். அதான் அதுக்குதான் வச்சுக்கிட்டேன். 35 வரைக்கும் முடிச்சிருக்காரு. 29 ஓகே. அதாவது அந்த ஒரு சிறு சுருக்கமாக நம்ம என்ன அந்த ஸ்லோகங்கள்ல இருந்தது 29ல இருந்து 35 வரை அப்படின்னு பாக்கலாம். என்ன அப்படின்னா, இது நம்ம என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 6வது அத்தியாயம் தியான யோகம். இதுல அஷ்டாங்க யோகம் பத்தி எல்லாம் சொன்னார். அஷ்டாங்க யோகம் வேற ஒண்ணும் இல்ல, 8 படிகள் கொண்ட யோக முறை. அதுல இறுதியானது தியானம், சமாதி. அதுல என்ன வகைகள் இருக்கு, உண்மையான யோகியின் அறிகுறிகள் என்ன, உணர்வுகள் என்ன, எப்படி இருக்கும், எதை வைத்து நாம் ஒரு உண்மையான யோகி என்று அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கறதான் சொன்னாங்க 29, 30 அந்த ஸ்லோகங்கள்ல. அதாவது என்னை எல்லா உயிர்களிலும், என்னில் எல்லா உயிர்களையும், என்னை எல்லா நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து உயிரினங்களிலும் பகவானை பார்க்க தெரிந்தவன் அவர் யோகியாக இருப்பார். அது போக எல்லா உயிரினங்களையும் எனக்குள்ளையும் பார்க்கக்கூடியவர். அந்த மாதிரி தன்னுணர்வை அடைந்தவன், பரமபுருஷரான என்னையே எங்கும் காண்கிறான். தன்னுணர்வை அடைந்தவன், அதான் தன்னுணர்வு அப்படின்னா என்ன நம்ம உணர்கிறோம். இது வரைக்கும் நிறைய பார்த்துட்டோம். செல்ஃப் ரியலைசேஷன், தன்னுணர்வு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அது உடனே கேட்டோம்னு நம்மளுக்கு என்ன தோணணும், என்ன புரியணும் அப்படின்னா, தன்னை உணர்தல், தன்னுடைய உண்மையான நிலையை உணர்தல், தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்தல். அது என்னது? நாம் பகவானின் சேவகர்கள், பகவானுடைய அங்கங்கள். எப்படி நம்ம உடம்புக்கு கை கால்கள் எப்படி அங்கமோ, அது போல நாம் பகவான் அப்படிங்கிற ஒரு முழுமைக்கு நாம் அங்கங்கள் அப்படிங்கிறது. இதை உணர்ந்தவர்கள் மற்றவர்களும் பகவானின் அங்கம்னு தான் நினைப்பாங்க. அதுதான் நீங்க சொல்றார். தன்னுணர்வை அடைந்தவன் பரமபுருஷரான என்னையே எங்கும் காண்கிறான். அது போல இப்படி என்னை காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை, நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை. என்ன என்னைக்குமே அவன் இழப்பதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க அப்படின்னா, அவன் என்னை பிரிந்தவனாகவோ, ஐயோ பகவான் இல்லையே, நம்ம இப்படி கைவிடப்பட்டு விட்டோமோ அப்படின்ற உணர்வுகள்லாம் வரவே வராது. எத்தனை ஏற்ற தாழ்வுகள் வாழ்வுல வரதான் செய்யும். ஆனால் தாழ்வுகள் வந்தாலும் பகவான் நம்மை கைவிடவில்லை அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். அதாவது அவன் என்னை இழப்பதில்லை. அதாவது இன்னொன்று என்னன்னா, அவன் என்னுடைய அன்பை என்றுமே இழப்பதில்லை. நான் எப்போதும், அதுதான் அவர் கொடுக்கிற உறுதி. பாருங்க, கிருஷ்ணர் கொடுக்கிற உறுதி, நான் என்றுமே உன்னை கைவிட மாட்டேன், அதை நீ புரிந்து கொள் அப்படின்றதான் இங்க சொல்ற. என்னை ஒருபோதும் இழப்பதில்லை அப்படின்னா நான் நின்னுட்டே இருக்கேன் அவன் கூடவே, நான் இல்லாமல் இருக்கிறேன்ற நிலையே இல்லை அவனுக்கு அப்படின்னு. நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை. நான் எனக்கு மட்டும் அவனை விடணும்ன்ற எண்ணம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. நானும் அவனை இழப்பதே இல்லை, அவனை விட்டுறக்கூடாதுன்னு நானும் அவனுக்கு இப்போ ஒரு நட்புன்னு வச்சுக்கோங்களேன்.
கொடுத்தும் கொடல் வேண்டும் நட்பு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சில பேரோட நட்பு நம்மளுக்கு வேணும்னா அதை இழக்க வேண்டாம்னு நம்மளுக்கு தோணும். இழந்துடக்கூடாது அப்படின்னு. அது இப்ப நம்ம புதுசா ஒரு காலேஜ் சேர்றோம், இல்ல புது ஊருக்கு போய் சேர்றோம், ஒரு புது ஊர்ல நம்மளோட வாழ்க்கை தொடங்கிருக்கோம் அப்படின்னாலும் சில பேர் வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு அவங்களோட நட்பை வாங்கிக்கணும், நட்பாகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவோம், அவங்க கூட நம்ம பழக ஆசைப்படுவோம். அப்படிங்கறது என்ன, இப்பவே நம்ம ஒரு புது சத்சங்கத்துல போய் சேர்றோம், ஒரு இஸ்கான் கான்கிரிகேஷன், புது ஊரு, அங்க போய் சேர்றோம்னா சில பேர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவர்கள் நமக்கு ஒரு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு தோணினா அவங்களோட நட்பை நம்ம வாங்கி கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு, நட்பை அடைவதற்கு, அன்பை அடைவதற்கு கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. நம்ம கொடுத்தாதான் கிடைக்கும். அப்ப நம்ம என்ன கொடுக்கணும், நம்ம அன்பை கொடுக்க வேண்டும், நம்ம வந்து சில சேவையை கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு பெரிய பக்தர்களாக இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவாங்க, விருந்தோம்பல் பண்ணுவது, அதெல்லாம் பண்ணும்போது அவர்கள் வந்து நம்மை மனதில் வைத்துக் கொள்வார்கள், நம்மளை மறக்க மாட்டாங்க, நம்மளோட நட்பை வந்து ஞாபகம் வச்சுக்குவாங்க. நம்ம வேணும், நம்ம அன்பை காட்டும் பொழுது அவர்களுக்கும் நம்முடைய அன்பை திருப்பி காட்டக்கூடிய ஒரு ஆசை வரும். வேண்டான்னு நினைக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம எப்போதுமே அதான் நம்ம உறவு முறையிலையும் பாக்குறோம். அது போல இங்க வந்து யோகியாக இருக்கக்கூடியவன் என்னை இழப்பதில்லை, நானும் அவனை இழப்பதில்லை, எனக்கும் அவனை விடணும்னே தோணாது. ஏன்னா அவன் அப்படி ஒரு பக்தன். அந்த பக்தனுடைய அன்பை நான் இழக்க விரும்புவேனா அப்படின்னு சொல்ற. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் என்னில் நிலைக்கிறான். அதாவது எந்த சூழ்நிலை, யாரு உன் மனதை மாற்றக்கூடியதாக எத்தனை சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், எந்த நிலை ஏற்பட்டாலும் அவன் தன் மனம் மாறுவதே இல்லை அப்படின்னு சொல்றார். என்னில் நிலைத்திருப்பான், பகவான் என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கறதுல இருப்பான். அது போல எல்லா உயிரினங்களுடைய சுகதுக்கங்களையும் தன்னுடன் ஒப்பிட்டு காண்கிறானோ அவனே பரமயோகி. இன்னொன்னு பாருங்க, இது நம்ம செய்யதான் வேணும் இல்லையா? நம்ம செய்வோம்ல. இப்ப வந்து ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய துன்பத்திற்கு மனம் இறங்கி நம்ம வந்து இரக்கப்பட்டு அதற்கான ஒரு நம்ம கிட்ட அதற்கான நிவர்த்தி இருந்தது அப்படின்னா அதை சொல்லணும். இப்ப வந்து ஒரு வியாதியில இருக்காங்க அப்படின்னா நம்ம பார்த்த ஒரு மருத்துவர் வந்து நல்ல முறையில் சிகிச்சை அளிப்பவராக இருந்தார், அவரை சொல்லுவோம் இல்லையா, நீங்க இங்க போய் பாருங்க ரொம்ப நல்லா சரியாச்சு அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த கை மருந்துகளை சொல்லுவோம், இப்படி பண்ணுங்க இது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அது போலதான் நம்ம இந்த ஆன்மாவுக்கான மருத்துவமும் நம்ம சொல்றோம் பலருக்கும். நீங்க வந்து ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணுங்க, இங்க வந்து பகவத்கீதை கிளாஸ் கேளுங்க, இந்த மாதிரி ஸ்லோகங்கள் படிங்க, இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, மனதுக்கு வந்து ஊக்கத்தையும் தெளிவையும் கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். சோ இதுதான் வந்து மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து அவர்களுக்கு அதற்கு மனம் இறங்குவது. அதான் சொல்றது, எல்லா உயிரினங்களுடைய சுகதுக்கங்களை தன்னுடன் ஒப்பிட்டு காண்கிறானோ, தனக்கு வந்தது போல நினைத்து அதற்கான நிவர்த்தியை செய்வது. அதான் அவனே பரமயோகி அப்படின்னு சொல்றார். அர்ஜுனனுடைய கேள்வி மனம் அமைதியற்றது, நிலையற்றது, சக்தி வாய்ந்தது, சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார். அதற்கு நீங்கள் சொல்லும் இந்த யோக முறை ஒத்து வராதது போல் தோன்றுகிறது. இப்படி நீங்க மனசை அடக்க சொல்றீங்களே, மனம் எப்படி அடக்க முடியும்னு சொல்றார். வீசும் காற்றை அடக்குவதை விட மனதை அடக்குவது கடினம் போல் உள்ளதே அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொல்றார் அந்த இடத்துல. அப்ப பகவான் வாச்ச மனதை அடக்குவது சந்தேகமின்றி கடினம் தான். அலைக்கடல் எப்படி அடக்கவே முடியாது, வந்து கொண்டே இருக்கும். அது போல்தான் சஞ்சலகி மன கிருஷ்ணா, சஞ்சலம் தான் மனம், அதை அடக்குவது கடினம் தான், நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் தகுந்த பயிற்சி கொடுக்கணும், பற்றின்மை. அந்த பற்றின்மை அப்படிங்கறத நீ பயின்றால், பற்றின்மைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் இது வரைக்கும், என்ன கிருஷ்ணர் சொல்லி கொண்டு வருகிறார், நீ வந்து புதிதாக ஒரு கட்டுப்பாடுகளை மட்டும் ஏற்படுத்தினால் உன் புலனை அடக்க முடியாது. கட்டுப்படுத்தணும், ஆனா கட்டுப்பாடை மட்டும் கொடுக்க கூடாது.
என்ன கொடுக்கணும்? அதற்கு ஒரு சிறந்த ஹையர் டேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதற்கு பிடித்த ஒரு ருச்சியை கொடுக்கணும். அப்பதான் வந்து அத மற்றதை பற்றும், என்னை பற்றும். அப்படி இருக்கும்போது வேண்டாத பற்று போயிடும். அந்த என்னை பற்றுவதற்கும் இந்த நாம ஜபம் செய்யும்போது என்னுடைய நாமம் அத்தனை சக்தி வாய்ந்தது. அந்த நாமத்திற்கான பலனும் உனக்கு கிடைக்கும், அருள் கிடைக்கும். எதுவுமே ஒரு ஒரு காரியம்னு செஞ்சா அதற்கு ஒரு பலன் இருக்கும் இல்லையா? இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை வந்து நம்ம ஒரு சடங்காக மட்டும், அதுக்கு வந்து ஒரு பலன் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா சொல்லணும்னு சொல்றாங்க, சொல்றேன் அப்படின்னு இல்லாம நம்பிக்கையுடன், மகா விஸ்வாசம்னு சொல்லுவாங்க. இதத்தான் முழுமையான நம்பிக்கை. இந்த நாமம் நம்மை உய்விக்கும், இதுதான் கலியுக தர்மம் அப்படின்னு நம்ம உணர்ந்து அதை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அதற்கான பலனே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பலன் தான் என்னது? பற்றின்மை. நம்ம என்ன பாக்குறோம்? துறவு மனப்பான்மை அப்படிங்கறதுலாம். சில இதுல பிடிக்காமல் போகுது, அதுக்காக அப்படியே பிடிச்சு நிக்கிறது இல்ல, விடுறது, விட்டு கொடுத்து போகக்கூடிய மனம் எல்லாமே இந்த இதுல வரும். சோ அந்த தகுந்த பயிற்சி அளிப்பது பற்றின்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். அதாவது மனதை அடக்காதவனுக்கு தன்னை உணர்தல் கடினம். மனம் அப்படி சஞ்சலமா ஓடிட்டே இருக்கும்போது அடக்க முடியாமல் சிரமப்படுகிறவனுக்கு தன்னை உணர்வது கடினம். ஏன்னா அவன் வந்து மற்றதுல மனதை கொண்டு வைத்திருக்கிறான். அப்ப மனம் எப்படி தன்னை பார்க்கும்? முடியாது இல்லையா? அது போல மனதை அடக்குபவனுக்கு வெற்றி நிச்சயம். இதுதாங்க சொல்லியிருக்கார். இப்போ நம்ம 36வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். ஸ்லோகங்களை கொஞ்சம் நான் வந்து ஃபாஸ்டா ரீட் பண்றேன், சேவிக்கலாம். அதுக்கப்புறம் 36ல இருந்து 43 ஸ்லோகங்கள், 42 வரையா? ஆமா, 42. அது வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள் படிக்கலாம். 35ல ஸ்ரீ பகவானுவாச்ச அசம்சயம் மகாபாஹோ மனோ துர்நிகிரகம் அச்சலம் அபியாசேன து கௌண்டேய வைராக்யேன ச கிருஹ்யதே சாரி. இங்கதான் சொல்றார் அபியாசம். அதாவது அபியாசம்னா பயிற்சி. இந்த பயிற்சியால் அசம்சயம், சம்சயமே இல்லாமல், மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம், இந்த சலமாக இருக்கக்கூடிய மனதை அச்சலமாக நம்ம செய்ய முடியும், அதாவது ஸ்திரமாக படுத்த முடியும் அப்படின்னு சொல்ற. வைராகியனச்ச கிருஹ்யதே அப்படின்னு சொல்றார். பற்றின்மையால் பற்றின்மையால நீ இருந்து, பற்றின்மையால் அது வந்து சாத்தியப்படும். பயிற்சியாலும் பற்றின்மையாலும், இந்த பயிற்சியால பற்றின்மை சாத்தியப்படும், இந்த பற்றின்மையால் மனக்கட்டுப்பாடு சாத்தியப்படும் அப்படின்னு சொல்ற. அடுத்தது ஆத்மனா யோகோ துஷ்பிராப இதிமே மதிஹி வஷ்யாத்மனா து யததா சக்யோ வாப்தும் உபாயதः. கட்டுப்படாத மனதை கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே என்ன அபிப்பிராயம்? அதாவது கட்டுப்படாத மன கட்டுப்பாடுதான் முக்கியம். அப்ப மனம்தான் நண்பனும் மனம்தான் எதிரியும்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மனக்கட்டுப்பாடு, மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவனுக்கு வெற்றி நிச்சயம். மனதை கட்டுப்படுத்த தெரியாமல் விட்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினம் அப்படின்னு சொல்றார். அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்த யோபேதோ யோகா சலதி மானசஹ அப்ராப்ய யோக சம்சித்திம் காம்கதிம் கிருஷ்ண கச்சதி அப்படின்றார். அதாவது அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, தன்னுணர்வு பாதையினை நம்பிக்கையுடன் ஆரம்பத்தில் மேற்கொண்டு பிறகு உலக எண்ணங்களினால் அதனை நிறுத்தி விடுபவன் யோகத்தின் பக்குவ நிலையை அடைவதில்லை. அத்தகு வெற்றி அடையாத ஆன்மீகியின் கதி என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது மனதை கட்டுப்படுத்தியவனுக்கு வெற்றி நிச்சயம்னு சொன்னார். அப்ப இது இந்த ஆன்மீக பாதையில தொடங்கி விட்டான். ஆனால் அதற்கு வந்து பாதியிலேயே அவன் விட்டு போய்விட்டான். அப்ப அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறார்.
நம்பிக்கையுடன் தன்னுணர்வு பாதையில் பயணித்தாலும் பிறகு உலக எண்ணங்களால் விலகி மனதை மாற்றிக் கொள்பவன். உலக எண்ணங்கள் ரொம்ப வந்துருச்சு, அவனால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவன் பக்குவ நிலை அடைவதில்லை. அதாவது அதோட இறுதி பக்குவ நிலையை அடையாமல் அதுராவா, அதாவது பாதியா நிறுத்திட்டான். அவனால அதுக்கு மேல மேல பயிற்சி பண்ணாதான் அவனோட முழு கட்டுப்பாடுவையும் பக்குவத்தையும் அடைந்திருக்க முடியும். ஆனால் அணைய முடியாமல் நின்று விட்டவன். அவனோட கதி என்ன அப்படின்னு கேட்கிறான். எப்படி சாதுரியமா கேள்விகள் கேட்கிறான் பார், எவ்வளவு இன்டெலிஜென்டா கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன். அத்தகு வெற்றி அடையாத ஆன்மீகியின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதாவது கச்சின்னோபய விப்ரஷ்டஷ் சின்னாப்ரம் இவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மண பதிஹி ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேதும் அர்ஹஸ்ய சேஷதः த்வத்வன்ய சம்சயஸ்யாஸ்ய சேதான ூபபத்யதே. ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேஹ நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே ந ஹி கல்யாணக்ருத் கஷ்சித் துர்கதிம் தாதகச்சதி பிராப்ய புண்ணியக்ருதாம் லோகான் உஷித்வா சாஸ்வதி சமாஹ शुचीनां श्रीमतां गेहे योग भ्रष्टो विजायते अथवा योगिनां एव कुले भवति धीमताम् एतद्धि दुर्लभतरं लोको जन्म ईदृशम्. அதாவது ஆன்மீகத்தில் தோல்வியுறுகிறான். அவன் ஆன்மீகம் பௌதிகம் இரண்டு பாதியிலும் தோற்று விடுகிறான். அப்ப சிதறிய மேகம் போல இல்லாமல் அழிந்து போவதில்லையா அப்படின்னு கேக்குறார். சிதறிய மேகம் போல அவனுடைய ஆன்மீகத்தை கொஞ்சமா அவன் ஆன்மீக பாதையில போனான். ஆனா அப்படி இருக்கும் பொழுது விட்டுட்டான். இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம அப்படியே சிதறிய மேகங்கள் போல, அதனால பிரயோஜனம் இல்லை இல்லையா? இந்த மேகங்கள் எல்லாம் கூடி வந்தாதான் மழை வரும். அப்படி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லாமல் அப்படியே சிதறி போயிட்டா என்ன ஆகும்? சிதறிய மேகம் போல அழிந்து போவதில்லையா? இதுதான் சந்தேகம் அப்படின்னு கேக்குறான். இதை நீ அன்றி வேறு யாரும் தீர்க்க முடியாது, நீயே தீர்த்துவை அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வேண்டுகிறான். ஸ்ரீ பகவான் வாச்ச அங்க என்ன சொல்றார்? நற்செயல்களில் ஈடுபட்டு விட்ட யோகி ஆன்மீகி இவ்வுலகிலோ பரவுலகிலோ அழிவை அடைவதில்லை. இதெல்லாம் பகவானுடைய உறுதிமொழியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய பிரகடனமாக சொல்றார். இதற்கு மேல நமக்கு ஏன் சந்தேகம் வரணும்? அர்ஜுனன் கேட்கிற சந்தேகங்களுக்கு பதிலாக தான் இது சொல்றார். அதுல என்ன சொல்றார்? நீ நற்செயல்கள்ல ஈடுபட்டுட்ட, ஆன்மீக செயல்கள்ல ஈடுபட்டு விட்டாய். அப்ப இவ்வுலகிலும் சரி பரவுலகிலும் சரி நீ அழிவை அடைவதே இல்லை அப்படின்னு சொல்றார். நன்மை செய்பவன் தீமை அடைவதே இல்லை அப்படிங்கிற உறுதி நம்மளுக்கு வேணும். அதான் பொருளுரையில பாகவத ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார் பிரபுபாதர். என்னன்னா நாரதர் வியாசதேவருக்கு சொல்வதாக வருது. அதோட அர்த்தம் மட்டும் பார்க்கலாம். பௌதிக முன்னேற்றம் அனைத்தையும் துறந்து பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதனால் எந்தவித நஷ்டமோ இழப்போ இல்லை. பகவானை சரணடைஞ்சா அதனால எந்தவித இழப்போ நஷ்டமோ கிடையாது, பகவானை அடைவது. அதே சமயம் பக்தி சிறிதும் மற்றவன் விதிக்கப்பட்ட கடமைகளை முழுமையாக செய்தாலும் அதில் எந்த லாபமும் இல்லை. புரிகிறதா அப்படின்னு நாரதர் வியாசதேவருக்கு சொல்வதாக வருகிறது. பக்தி சிறிதும் மற்றவன், பக்தியே இல்ல ஆனா விதிக்கப்பட்ட கடமைகளை மட்டும் சரியாக செய்யறான். அப்படி நம்ம கடமையே கடவுள் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குதான் இது முக்கியமான ஒரு புரிதல் வரணும். அது பக்தி சிறிதும் மற்றவன் விதிக்கப்பட்ட கடமைகளை முழுமையாக செய்தாலும் அதில் எந்த லாபமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதான் என்ன ஸ்லோகம் அது?
40வது ஸ்லோகத்துல வருது பாருங்க. त्यक्त्वा स्वधर्मं शरणाम्बुजं हरेर् भजन् अबकोद पदे ततो यदि यत्र क्ववाप पत्रम् अभूत् अमुष्य किं को वार्त आप्तो भजताम् स्वधर्मतः. எல்லா பௌதீக முன்னேற்றத்தையும் தொடர்ந்து யாரேனும் பரமபுருஷ பகவானை அடைந்தார், எல்லா பௌதிக வாழ்க்கையில வந்து உங்களுக்கு பதவி உயர்வு, ஒரு சொத்து கிடைக்கிறது, என்னென்னமோ வருது, அத்தனையும் விட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்னுடைய ஆன்மீக முன்னேற்றமே எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சு அத்தனையும் கைவிட்டு, நம்ம பார்க்கக்கூடிய பல சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் நம்ம பாக்குறோம் இல்லையா, அவர்கள்லாம் வந்து அவர்களுடைய பௌதிக வாழ்க்கையை விட்டுதான் வர்றாங்க. அவர்களுடைய தந்தை வழியில் தாய் வழியில் அவர்களுக்கு பல சொத்துகள் இருக்கலாம், அதெல்லாம் விட்டு பகவத் சேவையே முக்கியம் அப்படின்னு சொல்லி பகவத் விஷயங்களை படித்து பகவத் சேவை செய்து பிரச்சாரம் செய்வதற்கு போறது, புத்தக விநியோகத்திற்கு போறது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சேவைகள் செய்யறாங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் அந்த சில பிரபுஜிகள்லாம் அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு சுபிக்ஷமாக இருந்திருக்கும். வேறு வழி இல்லாமல் இங்க வந்து சேர்ந்தவர்களே இல்லை. அவர்களோட அறிவும் அவர்களுடைய செல்வமும் மிக உயர்ந்ததாக இருந்திருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் செய்யும் சேவையும் அவர்களுடைய அறிவும் நம்மளுக்கு மிக பயனுள்ளதாக, நாம் வந்து ஆச்சரியப்படும்படியாக அவர்களுடைய சேவை இருக்கிறது. ஆனால் உண்மையில் வந்து அவர்களுடைய பௌதிக வாழ்க்கை, இந்த ஆன்மீகத்திற்கு வருவதற்கு முன்னால் இருந்த அவர்களுடைய பௌதிக வாழ்க்கை மிக அதாவது செல்வம் நிறைந்ததாக கூட இருந்திருக்கு. பல பல நம்ம பிரம்மச்சாரிகள் பாக்குறோம் இல்லையா இஸ்கான்ல, அவர்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா அத்தனையும் துறந்து வந்திருக்கிறார்கள். அதுதான் நீங்க எப்படி பௌதிக முன்னேற்றத்தையும் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணவங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய சொத்து கொண்டவர்கள் எல்லாம் கூட இருக்காங்க. ஆனால் அத்தனையும் திறந்து விட்டு ஆசிரமத்துல வந்து தங்கி முழுமையாக பாகவதம் கிரந்தங்கள் படித்து அதை மற்றவர்களுக்கு எப்படி எளிமையாக எடுத்து சொல்லலாம் அப்படின்னு பேச்சுக்கள் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் எப்படி பண்றாங்க. ஆனால் பேசுறது மட்டும் பெரிய ப்ரொஃபசர் மாதிரி படிச்சு பேசுறது மட்டும் அவங்க பண்றது இல்ல, எல்லா சேவைகளும் செய்வாங்க. மினியல் ஜாப்னு சொல்லுவாங்க. எவ்வளவு சிறு சிறு வேலைகளாக இருந்தால் கூட அத்தனையும் செய்வாங்க. பகவானுக்கு அலங்காரம் செய்வதாக இருக்கலாம், பகவானுடைய அடுப்படியில இருந்து வேலை செய்வதாக இருக்கலாம், சமையல் வேலையாக இருக்கலாம், தூய்மை செய்வதாக இருக்கலாம். அப்புறம் எவ்வளவோ தியாகங்கள் செய்து அவர்கள் வர்றாங்க. அதான் சொல்றாரு, எல்லாத்தர் யாரேனும் பரமபுருஷ பகவானை சரணடைந்தால் அதில் நஷ்டமோ இழிவோ சிறிதும் இல்லை. இதை உணர்ந்தவர்கள் தான் தன்னுடைய பௌதிக வாழ்க்கையை விட்டு வரக்கூடியவர்கள். அதே சமயம் பக்தி இல்லை, ஆனால் அந்த பௌதிக வாழ்க்கையில வந்து தன்னுடைய விதிக்கப்பட்ட கடமைகள் இன்னன்னாருக்கு இன்னென்ன மாதிரி எல்லாம் செய்து கொண்டு வருகிறான். முழுமையாக அவன் செய்தால் கூட அதில் எந்த லாபமும் இல்லைங்கிற. பகவானை நினைக்காமல் நீ கடமைகளை மட்டும் செய்வதால் எந்த லாபமும் உனக்கு இல்லை. அதனால் வந்து நீ இதை செய்து விட்ட அப்படிங்கறதுனால உனக்கு எந்த புண்ணியமும் வரப்போவதில்லை. ஏன்னால் நீ கடமையை தான் செய்கிறாரு, அதனால ஒரு பெரிய விஷயம் உனக்கு வரப்போறது இல்ல, அதாவது உனக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் கிடைக்க போறதில்ல அப்படின்னு சொல்றாரு. இது வந்து வியாசதேவருக்கு நாரத முனி சொல்கிற ஒரு இதுவாக முதல் காண்டத்துல வருகிறது. இது பௌதிக முன்னேற்றத்திற்கு சாஸ்திரங்களின் அடிப்படையிலும் வழக்கத்தின் அடிப்படையும் பல்வேறு செயல்கள் உள்ளன. ஆன்மீகி தனது எல்லா பௌதிக செயல்களையும் வாழ்வின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக கிருஷ்ண உணர்விற்காக தியாகம் செய்ய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் முழுமை அடைபவன் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். ஆனால் அத்தகு பக்குவ நிலையை அடைய தவறியவன் பௌதிகம் ஆன்மீகம் இரண்டையும் இழந்து விடுகிறான் என்று சிலர் விவாதிக்கலாம். மேலும் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாதவன் அதற்காக துன்பப்பட வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. எனவே திவ்யமான செயல்களை முறையாக நிறைவேற்ற தவறியவன் இவ்விளைவுகளுக்கு உட்பட்டவனாகிறான் என்றும் வாதிடலாம். ஆனால் வெற்றி அடையாத ஆன்மீகி கவலைப்பட தேவையில்லை. வெற்றி அடைந்தால் தான் பாதியில விட்டா கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். ஆன்மீக பாதையில எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கோமோ அது நன்மைதான் பயக்கும் அப்படின்னு சொல்றார்.
சோ பௌதீக லாபம் எல்லாம் எவ்வளவுதான் லாபம் அடைந்திருந்தாலும் அது லாபம் அல்ல அப்படிங்கறது நம்மளுக்கு புரியணும். ஆன்மீக விஷயத்துல நம்ம வந்து பாதியில இருந்தாலும் எவ்வளவு நாம் ஈட்டி இருக்கிறோமோ, எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறோமோ. இப்ப வந்து ஒரு எவரெஸ்ட் மலையை ஏறணும் அப்படின்னா பாதியில ஏறி இருந்தான்னா பிரயோஜனம் இல்லை. இது ஆன்மீகம் ஒரு மலைன்னு வச்சுக்கோங்க. அதோட பாதியில ஏறி இருந்தாலும் நீங்க அடுத்த பிறவியில அந்த இடத்துல இருந்து தொடங்குவீங்க அப்படிங்கறதுதான் இது. ஆன்மீகத்துக்காக அதை அவர்கள் சிறிதும் இழப்பதில்லை அப்படின்னு சொல்ற. அடுத்தது வெற்றி அடையாத யோகி அர்ஜுனன் ಕೇಳ್ವಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಅದಕ್ಕೆ ವಾಟ್ಸ್ಆಪ್ ಇಟ್ಕೊಂಡು ಎಲ್ಲಾರ್ಗೂ ಸೆಪರೇಟ್ ಆಗಿ ಕಳ್ಸು. ವಾಟ್ಸ್ ಸ್ಟೇಟಸ್ ಎಲ್ಲ யாருமா மியூட் பண்ணிக்கோங்க. ಯಾರು பேசுறீங்க ಮಾತಾಜಿ? ಅಂತೆಲ್ಲ ಕೇಳ್ತಾರಲ್ಲ, ரொம்ப சத்தமா இருக்கே. கவிதா இது பனாரஸா கவிதா? ಸಂಬಲ್ಪುರಿಮಾ. ஓகே. அதாவது வெற்றி அடையாத யோகி அர்ஜுனன் கேள்வி. சிறிது காலம் பயின்று ஆரம்பத்திலேயே விட்டவன். அதற்கு பதில் புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்தவன் நல்ல குடும்பத்தில். கொஞ்சமா அதை முடிவு பண்ணணும் இல்லையா? அடுத்த பாதியில நிக்கிறான், இன்னும் முழுமையாக ஏறணும் ஆன்மீக படிகளை. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த பிறவியில புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அந்த புண்ணியங்களை எல்லாம் அனுபவித்து திரும்ப அவனுக்கு பிறவி உண்டு, இல்லாமல் இருக்காது. ஏன்னா அவன் வந்து பக்குவ நிலையே அடையல, இறுதி நிலையே அடையவில்லை. அவன் பாதியில விட்டுருக்கான் அப்படின்னா, அந்த பாதியில இருந்து என்ன ஆகும் அவனுக்கு? நல்ல குடும்பத்தில், அதாவது செல்வந்தர்களின் குடும்பத்துல பிறப்பான் அப்படின்னு சொல்றார். ஏன் செல்வந்தர்கள் குடும்பத்துல அப்படின்னு சொல்றாங்கன்னா, செல்வம் ஈட்டுவதற்கே முழுமையாக உங்கள் நேரம் சென்று விட்டால் ஆன்மீக விஷயங்கள் எப்படி செய்ய முடியும்? அதனால நல்ல குடும்பத்தில் நல்ல அதாவது தவறற்ற புண்ணியம் செய்த குடும்பத்துல ஒரு சூழ்நிலை வந்து ஆன்மீகத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல, அதுவும் இல்லாம செல்வந்தர்கள் குடும்பத்துல வந்து பிறக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, செல்வம் அப்படின்றத பார்த்தவுடன் மற்ற பௌதிக விஷயங்களுக்கு ஆசை சென்று விடாமல் இருக்க தெரியணும். தவறுகள் இழைக்கக்கூடிய டேஞ்சர் இருக்கு. அதனாலதான் சொல்றார் இப்ப பாதியில. அதனாலதான் விடக்கூடாது. நம்ம கையில இருக்கு இப்ப வாழ்க்கை. அடுத்து நம்மளுடைய மறுபிறவி எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அப்ப சரி விட்டாலும் அடுத்த பிறவியில பிடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கிடைத்த பிறவியை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் ஏன் அப்படி சொல்றாருன்னா, அடுத்த பிறவி நல்லாதான் கிடைக்கும், எல்லாம் தான். ஆனா அதுல நம்மளுக்கு வந்து இதே அசோசியேஷன் கிடைக்குமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம கிடைத்தாலும் நம்ம மனம் நம்ம கையில இல்ல இல்லையா? இப்ப இருக்கிற மனதை நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். பட் அடுத்த பிறவியில நம்மளுக்கு செல்வந்தர்களாக, இதை விட செல்வம் வாய்ந்தவர்களாக, அல்லது ஒரு பிராமண குடும்பத்தில் எப்போதுமே பகவத் விஷயங்களே பேசப்படுகிற குடும்பத்தில் பிறக்கிறோமா? அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து இன்னொரு பிறவி என்று வந்து விட்டாலே கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன சொல்றது, பல பௌதீக ஈர்ப்புகள் வரதான் செய்யும். புலன் ஈர்ப்புகள் வரும். சோ அதை வந்து ஏன் இப்ப நம்ம ஆல்ரெடி நிறைய வாழ்க்கையில பல வருடங்கள் முடிச்சிட்டோம். மீதி இருக்க வருடங்கள் மட்டும் பகவானை ரொம்ப அக்கறையுடன் முழுமையாக நேர்மையுடன் பகவானை நினைத்து நம்ம செலுத்தி விட்டால், நம்மளுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டு போனால் பகவானை அடையிறது சுலபம் இல்லையா? அதை விட்டுட்டு அடுத்த வாழ்க்கைக்காக ஏன் காத்திருக்க வேண்டும்? அதான் செல்வந்தர்களின் குடும்பங்களில் பிறக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கறத சொல்றார். ஆனா நாம வந்து அப்படி என்ன எடுத்துக்கலாம்? அப்படி இல்லாம அரைக்குறையில விட வேண்டாம். விட்டாலும் தப்பில்லைன்னு சொல்றாங்க, நல்லதுதான். அது நம்மளுக்கு இழப்பு இல்லைன்னு சொல்றாங்க, தப்பில்லைன்னு சொல்லல, இழப்பு இல்ல உங்களுக்கு. நீங்க இழந்து திரும்ப ஜீரோல போய் விழ மாட்டீங்க, அந்த இடத்துல இருப்பீங்க. திரும்ப இன்னும் நீங்க படியே ஏற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஏன் விட வேண்டும் அப்படின்னு பாக்கணும். அப்புறம் நெடுங்காலம் பயின்று வெற்றி பெறாதவன் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீக குலத்தில் பிறப்பது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. அதான் அரிய பிறப்பாக அவனுக்கு கிடைக்கும்.
அவனுக்கு வந்து வெற்றி கிடைக்கல, ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டான், அவனால மேல ஏற முடியல அப்படின்னா அவன் நல்ல ஒரு ஆன்மீகவாதிகளின் குடும்பத்துல வந்து பிறப்பான் அடுத்த பிறவி அப்படின்னு சொல்றாரு. உதாரணமாக பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜர் மற்றும் பிரபுபாதர் அவங்க எல்லாம் வந்து எப்படி அவ்வளவு ஒரு குரு பரம்பரையில வந்து அப்படி பிறக்க முடிஞ்சது, அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், பக்தி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தக்கூடியவராக ஒரு பிறவியை எடுத்திருந்திருக்கிறார் பிரபுபாதர். எப்படி அதுவும் அவருடைய வாழ்க்கையின் இறுதி 20 ஆண்டுகள்ல தான் இத்தனையும் செய்திருக்கிறார். அதான் சொல்றார், அதான் உதாரணமாக சொல்றார், ஆச்சாரிய குடும்பத்தில் ஏற்படும் பிறப்பு இப்படிப்பட்டது, நம்மள வந்து இப்படியெல்லாம் வந்து செய்வதற்கான வாய்ப்பு கிட்டக்கூடியது அப்படின்னு. பண்பாடு, பக்தி, ஞானம், அறிவு எல்லாம் வழி வழியாக ஆச்சாரியர்களை உற்பத்தி செய்யும் குலங்கள். பல ஆச்சாரியர்கள் வந்து இப்படித்தான். இப்ப நம்ம சங்கரர் பார்க்கலாம், ராமானுஜர் பாக்குறோம், வல்லபாச்சாரியர் பாக்குறோம். எல்லா ஆச்சாரியர்களும் பிறந்த உடனேயே அவர்கள் கிட்ட வந்து அந்த ஆன்மீக பொறி தெரிந்து விட்டது. அது போல வியாசம், வசிஷ்ட, நப்தாரம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஆச்சாரிய பரம்பரைங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்லோகத்துல வரும். அதாவது அந்த முதல் பாகத்துல வரும், வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் அப்படின்னு. அதாவது வியாசர் அருளியது. இது வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் என்ன, மகாபாரதத்தின் ஒரு பகுதி தான். அத வந்து பீஷ்ம பர்வால வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். பீஷ்மர் முன்னிலையில் யுதிஷ்டர் கேள்வி கேட்கிறார். யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்னுயுர்மானவா சுபம் கோ தர்ம சர்வ தர்மாணாம் தர்மோதிகதமோ மதக யத் பக்தியா புண்டரீகாட்சம். இல்ல நான் மாத்தி சொல்லிட்டேன், ஒரு நிமிஷம். யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் ஸ்துவந்தக்கம் கமர்ச்சந்த பிராப்னுயுர்மானவா சுபம் கோ தர்ம சர்வ தர்மாணாம். அந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங். விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்லோகம் யாருக்காவது டக்குன்னு ஞாபகம் ஜன்ம சம்சார பந்தனா கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்ம சம்சார பந்தனா. அதான் அவரோட 6 கேள்விகள் கேட்பார் யுதிஷ்டர். அத்தனைக்கும் பதிலாக பீஷ்ம பிதாமகர் சொல்றதுதான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதுல வந்து தெய்வம் யார், தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய தெய்வம் யாரு, யாரை சரணடைந்தால் நம்ம வந்து பரமகதி அடையலாம், இப்படித்தான் கேள்விகள் கேட்கிறார். அந்த சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு யாரை வணங்க வேண்டும், என்ன வணங்க வேண்டும் அப்படின்லாம் கேட்கிறார். அதற்கு வந்து சொல்லும் பொழுது அத சொல்லக்கூடிய ஆத்தர் யாரு, வியாசர் தான் இதை வந்து நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கார். அவரை பற்றி வருகிறது பாருங்க. வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம், அதாவது அகல்மஷம் குறையே அற்ற சக்தே அவருடைய மகனாக இருக்கிறார். வியாசர் வந்து யாரு அப்படின்னா, ஒரு நிமிஷம், இது கரெக்டா வேற ஒரு இதுல எழுதி வச்சிருக்கேன் அதோட விளக்கங்கள், இருந்தாலும் இருங்க. பராசரர் மகன் தானா? ஆமா ஆமா. அதாவது சுக்கதாத்தம் தபோநிதின்னு சுகராலையும் வியாசருக்கு பெருமை அப்படிங்கறத சொல்றது அது.
அதாவது வியாசர் யாருடைய கொள்ளுப்பேரன் அப்படின்னு பார்த்தா, கிரேட் கிராண்ட்சன் அப்படின்னு பார்த்தா வசிஷ்டர். வியாசம் வசிஷ்டனத்தாரம். சக்தே பௌத்திரம கல்மஷம், யாருடைய பௌத்திரர் அப்படின்னா பேரன் அப்படின்னா சக்தி மகரிஷி. அடுத்தது பராசரர், பராசராத்மஜம் வந்தே, பராசர முனிவருடைய மகன். யாருக்கு தந்தை அப்படின்னா சுகதாத்தம் தபோநிதி, தவ தவ தவத்தில் சிறந்த அந்த தபோநிதி, தவத்தை நிதியாக கொண்டிருக்கக்கூடியவனாம் யாரு, சுகர், அவருடைய தந்தை. இத்தனை பெருமைகள் அந்த வியாசருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது ஆக்சுவலா. இப்படியாக குரு பரம்பரைங்கிறதுக்காக நான் இங்க சொல்ல வரேன். அதாவது வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர், சுகர், அது அந்த அப்படியாக ஒரு குரு பரம்பரையில் பிறக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். இந்த ஆன்மீக என்ன சொல்றது, ஆன்மீக பலம் இருக்கும் பொழுது இப்படியாக பிறவி கிட்டும். ஒரு பிறவியில நம்ம கொஞ்சமா ஆன்மீக பயணத்துல இருந்துட்டு அத பாதியில முழுமையாக முற்று பெற முடியாமல் போயிருச்சு அப்படின்னா, அடுத்த பிறவி அந்த நம்ம சேர்த்து வைத்த அந்த ஆன்மீக பலம், அந்த அந்த ஆன்மீக சொத்து நம்மளுக்கு பலனை கொடுக்கும், பன்மடங்காக நல்ல பிறவியில பிறக்கக்கூடிய பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன். அதற்காக தான் இதை சொல்ல வந்தேன் ஆக்சுவலா. சாரி. அதாவது பிறக்கும் போதே அவருக்கு தன் முந்தைய பிறவியில சேர்த்து வைத்த திவ்ய உணர்வு, அந்த ஆன்மீக நிலை ஞாபகம் விடும். அப்படியாக இருக்கும். விட்ட இடத்தில் தொடங்கி மேலும் முயன்று முழு வெற்றியை அடைய அவர் முயல முடியும் அப்படிங்கிறது. இது நீங்க ஜடபரதர் கதையிலயும் பார்க்கலாம். அதாவது துறவு மேற்கொண்டு நன்கு போனார். ஜடபரதருடைய கதையில பாத்தீங்கன்னா அவர் பக்தி அவர் ரொம்ப அதீத சின்சியர் பக்தராக இருந்தார். நல்ல பக்தி செய்து தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு அவர் அழகாக துறவை மேற்கொண்டு நன்கு முன்னேறி கொண்டு போனார். ஆனால் பின்பு வீழ்ந்து விட்டார். அப்புறம் அதனால் என்ன பண்ணார், ஒரு மானின் மேல் பற்று கொண்டு அதன் சிந்தனையாகவே இருந்தார். அப்ப அவர் இறக்கும் தருவாயில் அந்த மானின் சிந்தனையுடன் இருந்ததனால் மான் பிறவி எடுத்து விட்டார் அடுத்ததுல. ஆனாலும் அவருடைய ஆன்மீக சக்தி அப்படி ஒரு ஆன்மீக பலம் அவருக்கு இருந்திருக்கிறது. அதனால ஒரு வினை பயன் என்ன அப்படின்னா, அந்த விலங்கு மானாக பிறந்திருந்தாலும் அவர் மனது ஆன்மீகத்தை விடல. அந்த ஆன்மீக ஞாபகம் அந்த மானுக்கும் இருந்து கொண்டே இருந்தது. அதனால ரொம்ப சாதுவாக ஒரு பக்தமானாகவே இருந்தது. அப்புறம் அவருடைய திவ்ய உணர்வு, அதாவது ஆன்மீக நிலை அழியவே இல்லை. அப்புறம் அடுத்த பிறவி அந்த மான் முடிந்து அது ஒரு காத்திருக்க வேண்டி இருந்தது. ஏனால் மான் பிறவி எடுக்க வேண்டிய நிர்பந்தம். நீ இறக்கும் தருவாயில் யாரை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய், அவருடைய லோகத்தையே அடைவாய் எல்லாம் வருது இல்லையா. சோ அப்ப மான் பத்தியே சிந்தனையில இருந்ததுனால மானாக பிறந்து விட்டார். அந்த மான் இதுல வந்ததுக்கு அப்புறம் அவர் பகவத் சிந்தனை போகல அவருக்கு. சோ அதனால ஒரு பிராமணராக அடுத்த பிறவி எடுத்து திவ்ய உணர்வை திரும்ப பெற்று 3வது பிறவியில் முக்தி பெற்றார். இது போல தொடர்ந்து வரக்கூடியது. இதனால் எந்த அழிவும் இல்லை அப்படிங்கிற இந்த தெளிவுகள், இந்த ஞானம் தான் நமக்கு பகவத்கீதையிலிருந்து எப்போதுமே கிடைக்கக்கூடியது. இந்த பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணமாக யோக கொள்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், யமம் நியமம் போன்ற படிகள் எதையும் ஏற வேண்டியதில்லை. அவர்களுக்கு இத்தனை எல்லாமே செய்து படிப்படியாக தான் வரணும்னு இல்லை. அவர்களுக்கு அந்த திவ்ய உணர்வு பிறவிலேயே கிடைத்துவிடும். அந்தது போல அந்த திவ்ய உணர்வு அவர்களுக்கு ஆன்மாவுடையே வந்திருக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ ஒரு ஆன்மா இறக்கும் தருவாயில் அதனுடைய சூக்ஷ்ம உடல், ஸ்தூல உடல் சொல்றோம். ஸ்தூல உடல் இறந்து விடுகிறது. ஆனால் ஆன்மாவை சுற்றி கொண்டு அந்த சூக்ஷ்ம உடலான எண்ணங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி வரும் பொழுது அது ஆன்மீக நிலையில இருந்தா ஆன்மீகமாக தானே இருக்கும்.
ஆசைகளாக இருந்தால் அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய இன்னொரு பிறவி கிடைக்கும். புரியுதா? இப்ப இந்த ஆன்மாவை சுற்றி அது கிடைக்கலையே, இது நம்ம சாப்பிடல, அதை சாப்பிடல. இப்பதான் நான் ஒரு கதை கேட்டேன், பூர்வ ஜென்ம கர்மாவை பற்றிய அருமையான கதை. அதாவது ஒரு காய்கறி வியாபாரி இருந்தானாம். அவனுக்கு தினமும் நல்ல மனம் கொண்டவன், தாராள மனம் கொண்டவன். ஒரு வேதம் படித்த மறையவர், வேதம் படித்தவர் இருப்பார் இல்லையா, பிராமணர். அவருக்கு தினமும் ஒரு புடலங்காய் தானம் கொடுப்பதாக சங்கல்பம். அவருக்கு டெய்லி ஒருவரை பிடித்து, இன்னைக்கு யாராக வேணா, சேம் பர்சன் கிடையாது, ஒருத்தருக்கு கொடுப்பார் அந்த ஊர்ல யாருக்கும். அந்த மாதிரி எப்பவும் கொடுத்ததனால் அவருக்கு விடாம தான் இறக்கும் தருவாய் வரைக்கும் அப்படி கொடுத்தார். அதனால அடுத்த பிறவியில அவருடைய கொடை உள்ளம் புண்ணியம் காரணமாக அடுத்த பிறவியில் மன்னராக பிறந்தார். மன்னராக பிறந்த போது ஒரு ஜோசியர் கிட்ட போயிட்டு, என்னுடைய நான் இந்த பிறவியில இவ்வளவு நல்லா இருக்கேனே, என்னுடைய முந்தைய பிறவி எப்படி இருந்தது அப்படின்னு. இனி தினமும் ஒரு வேதம் அறிந்தவனை கண்டுபிடித்து அவனுக்கு நீ ஒரு புடலங்காய் நீ தந்து வந்தாய். அந்த தர்மம், நீ ஒரு வேதம் அறிந்த பிராமணனுக்கு செய்த தர்மம் உன்னை மன்னவனாக்கியது அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஒரு நாள் ஒரு பிராமணனுக்கு தந்த ஒரு புடலங்காய் என்னை மன்னனாக்கி இருக்கிறது அப்படின்னா நான் எத்தனை புடலங்காய் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஊர்ல உள்ள வேத ஞானிகள் எல்லாரையும் அழைத்தானாம். இந்த பக்கம் புடலங்காய்களை கொண்டு வந்தானாம். கொண்டு ஒருவருக்கு அப்படின்னு இல்லாம, ஒருவருக்கு ஒன்று அப்படின்னு இல்லாம, பலருக்கும் பலது, பல நாள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டே இருந்தான். அவர்களுக்கு யாரோ ஒருவரை பிடித்து ஒன்றை மட்டும் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அது தெவிட்டாது இல்லையா? ஆனால் தினமும் ஒரே காயை ஒருவர் சமைப்பாரா? இல்ல இல்லையா? ஆனால் இவர் ஒருவருக்கு மட்டும் பிடித்த ஒருவருக்கு நிறைய, அந்த மாதிரி பலருக்கும் நிறைய கொடுத்துட்டார். அந்த மாதிரி பண்றாரு. இது கொஞ்சம் முட்டாள்தனமான செயலாக இருக்கிறது. சோ அதை செய்தாராம். ஏன்னா இவருக்கு என்ன தோணிடுச்சு, சரி நாம் புடலங்காய் கொடுத்ததுல நல்ல பிறப்பு கிடைச்சிருக்கு, அப்ப நிறைய புடலங்காய் கொடுத்தா இப்பதான் நிறைய செல்வம் இருக்கே, நிறைய புடலங்காய் கொடுக்கலாம், நிறைய பிறவை கிடைக்கும், நிறைய புண்ணியம் கிடைக்கும். ஆனா அடுத்த பிறவில பார்த்தா அவர் அதே புடலங்காய் வியாபாரியாக, மொத்த கடை வியாபாரியாக பிறந்துட்டாராம். அப்ப சின்ன கடை, இப்ப இன்னும் பெரிய கடை, மொத்த கடை, அந்த மாதிரி பிறந்துட்டாராம். அப்ப போய் ஜோசியர்கிட்ட கேட்டாராம், என்னோட முற்பிறவி எப்படி இருந்தது, நான் இப்ப எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப சொன்னாராம், நீ பிறவிக்கு முன்னாடி இப்படி இருந்தாய், இதனால் நீ ஒரு மன்னரானாய், மன்னராகி இருக்கும் பொழுது நீ இப்படி செய்தாய், அதனால் இப்படி பிறந்திருக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், அப்ப அவர் சொன்னாராம், நீ என்ன செய்திருக்க வேண்டும், ஐயோ மன்னனாக இருந்து இப்படி வந்துட்டேனா, அப்ப முன்னேற்றம் இல்லையா, நான் கொடுத்ததுக்கு பலனே இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அதற்கு சொன்னாரா, நீ மன்னனாக இருந்த போது, நீ ஒரு வியாபாரியாக இருந்த போது அந்த புடலங்காய் உனக்கு அதற்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்தது. ஆனால் மன்னனாக இருக்கும்போது இந்த புடலங்காய்க்கும் மன்னனுக்கும் என்ன மதிப்பு, சம்பந்தமே இல்லையே. சோ அந்த மன்னனுக்கு விலை மதிப்பு என்ன, நீ பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்திருக்க வேண்டும் உன்னுடைய நிலையில். ஆனால் நீ அதே புடலங்காய் கொடுத்து விட்ட. சோ அதுக்கு அந்த மதிப்பு இல்லை. சோ உன்னுடைய நிலைக்கு தகுந்தவாறு நீ செய்திருக்க வேண்டும், அப்படி இருந்தா உன்னுடைய பிறவி இன்னும் உயர்ந்து போயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இதான் எப்படி நம்முடைய முற்பிறவி நம்மளுக்கு அந்த என்ன ஆசை கொள்கிறோமோ அதை வெற்று உடல் கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தான் அந்த பிறவி கிடைக்கும். ஆனால் அந்த பிறவி கிடைத்தாலும் இருக்கிற டேஞ்சர் இந்த கதையில இருக்கு பாருங்க. நமக்கு என்ன செய்யணுங்கிறது அதுக்குதான் புத்தியோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம பாக்குறோம். புத்தி இருக்கணும். புத்தி இல்லாம எதையாவது பண்ணிட்டோம் அப்படின்னா அததான் இன்டெலிஜென்ட் பர்சன்னும் பிரபுபாதர் சொல்றார். எதை செய்ய வேண்டும்ங்கிறது நமக்கு தெரியணும். ஆனால் அது நமக்கே தெரியணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம குரு நம்மை வழி நடத்துவார். அதற்குதான் நம்மளுக்கு சரியான சங்கம் இருந்து விட்டால் போதும். இந்த சங்கத்துல இருக்கோம், இவர்கள் செய்கிறார்கள், நாம செய்கிறோம். அதான் நம்மளுடைய மூத்த பக்தர்கள்
நம்மளுடைய குருவாக கூடியவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்தாலே போதும். நம்ம அங்க மூளையை போட்டு குடைய வேண்டியது இல்லை. ஏன்னா அவர்கள் செய்து வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அதை ஃபாலோ பண்ணக்கூடிய புத்திசாலித்தனம் தான் நம்மளுக்கு வேணும். அதை விட்டுட்டு நாமளே உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு எளிமையாக பிரபுபாதர் பகவத்கீதை கொடுத்திருக்காரு. அதை இல்லாம நாமளே ரொம்ப அதை மொழிபெயர்த்து அதை படிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு எளிமையாக அவர் கொடுத்ததை நம்ம செய்தாலே போதும். அதற்கு உண்டான மனக்கட்டுப்பாடும் அதற்கு உண்டான அறிவும் நம்மளுக்கு இருந்தாலே போதுமான. இப்படியாக நம்முடைய பிறவியில் பாதியில நின்று விட்டாலும் அதனால் எந்த இழப்பும் இல்லை. உன்னுடைய ஆன்மீகமாக நீ சேர்த்து வைத்திருக்கிற அந்த ஆன்மீக சொத்து அழிவதே இல்லை அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காரு. சோ மிச்சதை வந்து நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. அதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஒரு சின்ன சந்தேகம். அதாவது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சந்தேகம் வரல, ஆனா இப்ப வந்திருக்கு. நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க, நிறைய படிச்சிருக்காங்க, சின்ன வயசா இருக்காங்க, லைஃபையே விட்டுட்டு சந்நியாசம் வாங்கி இதுல இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புனவங்களை விட்டுட்டு வந்துடுறாங்களே, அவங்களுக்கு அதனால மாதாஜி, அதாவது நானும் அந்த மாதிரி மதர்ஸையும் நான் மீட் பண்ணிருக்கேன். அதாவது சம்சார கடல்ல இருந்து விடுபட்டு தானே அந்த குழந்தைகள் வந்திருக்காங்க. அப்ப அதை விட என்ன வேண்டும் பாதை? இதுதான் அல்டிமேட் பாதை. இதுக்கு வந்ததுக்கு சந்தோஷம் தான் படுவாங்க. ஆனா அந்த சில பேருக்கு வந்து இன்னும் அந்த பௌதிக இது பற்றுக்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஏற்க முடியாமல் இருக்கலாம். ஆனா பல பேரண்ட்ஸும் அதுல வந்து என் மகன் சரியான பாதையில போயிருக்கான், எவ்வளவு பேரை லீடு பண்றான், எவ்வளவு பேருக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு தான் அந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பா நினைப்பாங்க. ஏன்னா அவர்களால வந்து அவர்கள் குடும்பத்தை கவனிக்கணும் அப்படிங்கறதுனால அவர்களால டக்குன்னு வர முடியல. ஆனா அந்த பையனால போக முடியுது அப்படிங்கும் போது அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய பல மதர்ஸ் தான் இருக்காங்க. இனிஷியலா கொஞ்சம் கொள்ள முடியாட்டியும் கிராஜுவலா இந்த பிள்ளைகளே வந்து நிறைய ஞானங்களை எடுத்து சொல்வதையெல்லாம் பார்த்து மாறின பேரண்ட்ஸும் நான் பார்த்திருக்கேன், இருப்பாங்க. பிரபுபாதரோட கதைகளை படிக்கும் போது அவர் வந்து வியாபாரம் பண்ணாரு, கல்யாணம் கட்டினாரு, குடும்பத்தை கவனிச்சாரு, கடைசியில குடும்பத்துக்குள்ள பசங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு அவரு வானப்பிரஸ்தம் அப்புறம் சன்னியாசம் அந்த வருடாந்திரத்துல கரெக்டா பண்ணாங்க. இப்ப சின்ன வயசுலயே அமெரிக்காவில இன்ஜினியரா இருந்திருக்காங்க. நான் பாக்குறேன் நிறைய இருந்திருக்காங்க, நிறைய பெரிய ஹை லெவல்ல இருந்தெல்லாம் இருந்திருக்காங்க. அப்ப அவங்க பேரண்ட்ஸ் இல்லாம இங்க வந்துடுறாங்களோன்னு இன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லாம் இருந்தும் அவங்க வந்து கடவுள் கிருஷ்ண பக்தியில வராங்கன்னு. அப்ப அதனால அவங்களுக்கு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். கண்டிப்பா. ஆமா, அந்த பேரண்ட்ஸுமே வந்து சந்தோஷம் தான் படுவாங்க. மோஸ்ட்லி அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு சற்று நேரம் ஆகலாம். ஆனா புரிந்து கொண்டு விட்டால் வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்டு ரொம்ப நன்றி படுவாங்க பகவான் கிட்ட. கிராட்டிடியூட் தான் வரும். இப்படியாக என் பிள்ளைங்க சேர்த்தேன் இல்ல. இப்ப நம்ம இன்னொரு சைடு பாருங்களேன், பௌதிக வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பல இதையும் சந்திக்கிறாங்க, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அடுத்து அவங்க லைஃப் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு புரிவதற்குள் நேரமாகிறது. ஆனா இவர்களுக்கு என்ன அப்படின்னா அந்த வாழ்க்கையின் குறிக்கோளை உணர்ந்து விட்டார்கள். அப்ப அதுல டக்குன்னு அந்த பாதையில ஏறிட்டாங்க அவங்க, அவ்வளவுதான். இவர்கள் வந்து பொறுப்புகளுக்குள்ள கமிட்மெண்ட்ஸுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. அதற்கப்பெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை உணர்ந்தால் கூட இந்த கடமைகள் வந்து அவர்களை தடுக்கிறது. கடமையில கிரகஸ்த வாழ்க்கையில வந்துட்டாங்க. சோ அவற்றையெல்லாம் கடந்து அவர்கள் வந்து வெளியில வர வேண்டியிருக்கு. ஆனா இவர்களுக்கு அப்படி இல்லை. பல திருப்திகரமான காரியங்கள் நிறைய செய்யக்கூடிய நிலையில இவர்கள் இருப்பார்கள். இன்னும் வாழ்க்கை வந்து மிகவும் பூரணமாக இருக்கும் இவர்களுக்கு. அப்ப இவங்க எல்லாம் போன பிறவியில கிருஷ்ண உணர்வுல இருந்ததுனால இந்த பிறவியில இவ்வளவு நல்ல பெரிய இது கிடைச்சிருக்கு. ஆமா, டக்குன்னு வந்துட்டாங்க. கரெக்ட். என்னைய பொறுத்தளவெல்லாம் வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாத்துலயும் இது பண்ணி நம்ம கிருஷ்ணத்தை சரண்டர் ஆகிறோம். அவங்க வந்து அப்படி இல்ல,
கேரள இல்ல கரெக்ட். அவங்க வந்து வைக்கிறாங்கன்னா அவங்க இப்ப போன பிறவியில போன செஞ்சதோட பிறவியில இருந்த பூர்வ ஜென்ம கண்டினியூஷன். புண்ணியம் தான். முதல்லயே அவங்க வந்து கண்டினியூஷன்ல இப்ப 3/4 மலை ஏறி இருப்பாங்க. அது கிடைச்சிருக்கு. ஹரே கிருஷ்ணா. உம் தேங்க்யூ ஆமா, மாதாஜி. 3/4 மலை ஆல்ரெடி ஏறிட்டாங்க அவங்க. ஏறிட்டு இன்னும் இருக்காங்க. கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கறது போல. நாமெல்லாம் இன்னும் போன அடிவாரத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நீங்க அடிவாரத்துல இருக்கீங்க, நாங்கெல்லாம் பள்ளத்துல கிடக்கோம் மாதாஜி, அடிவாரத்துக்கே அப்படிலாம் இல்ல வரல. மாதாஜி, எல்லாம் அப்படிதான். நல்லா வருவீங்க, நல்லா பண்ணுங்க எல்லாரும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்புறம் தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகளாம்மா? ஒரே ஹரே ஒரு கிருஷ்ணா மாதிரி சொல்லுங்கம்மா. மாதா. மனித பிறவி ஒரு முறைதான்றாங்களே ஒருத்தர். மனித பிறவி ஒரு முறைதான்னா அப்படி மனித ஒரு பிறவி கிடையாது. முறைன்னு பண்ணிக்க வேண்டியது நம்ம கையில இருக்கு மாதாஜி. இந்த பிறவியோட நம்ம முடிச்சு கொள்ளக்கூடிய மறுபிறவி இல்லாமல் செய்து கொள்வது நம்முடைய கையில். நம்ம பக்தியை எவ்வளவு தூரம் கடைபிடித்து இறுதி நிலையில பகவானை நினைக்கிறோமோ இந்த பிறவியோயே நமக்கு கடைசி பிறவியாக இருக்கலாம். அப்புறம் மாதாஜி வேற கேள்விகள் இல்ல இல்லையா? முடிச்சுக்கலாம் இல்லையா மாதாஜி? மாதாஜி.